12 students, take accountancy first page. We will starting with the first chapter, accounts from incomplete records. First incomplete records na enna? And the incomplete records vechi we are doing a accounts. Okay, what is the meaning of incomplete records? Incomplete records அப்படினா சார் கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் நான் மெயின்டைன் பண்ணல அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஓகே, கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் என்ன? எப்போ நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டம் மெயின்டைன் பண்ணி டெபிட் கிரெடிட் நம்ம 11th படித்தோம் இல்லையா, ஜேர்னல் லெட்ஜர் ட்ரையல் பேலன்ஸ்லாம் போட்டு தென் வி வில் கோ ஃபார் அ ஃபைனல் அக்கவுண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு ஃப்ளோவில் பண்ணிட்டே வந்தோம்னா அதுக்கு பேர் டபுள் என்ட்ரி சிஸ்டம். வி ஆர் ஃபாலோவிங் டபுள் என்ட்ரி சிஸ்டம். தோஸ் டபுள் என்ட்ரி சிஸ்டம் வில் கால்ட் ஆஸ் அ கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஓகே, இப்போ அந்த ரூல் ஜேர்னல் நான் போடல, லெட்ஜர் போடல, ஸ்ட்ரைட்டாக நான் வந்து ஒரு ஓனர் என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருப்பார். ஓகே, இவன் எனக்கு காசு கொடுக்கணும், நான் அவனுக்கு திரும்பி காசு கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஓகே, இந்த லெசனில் பர்சனலாக நான் 3 பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பிஎன்எல். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, இந்த இன்ஃபர்மேஷன் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஓனர் இருப்பாங்க, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோன்னு ஞாபகம் வச்சுருப்பாங்க. அடுத்து அந்த டே எண்டில் எவ்வளோ நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு லாஜிக் இருக்கும். நெக்ஸ்ட்டு எவ்வளோக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாங்க, நெக்ஸ்ட்டு எவ்வளோக்கு கிரெடிட் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் மட்டும்தான் வச்சுருப்பாங்களே தவிர அதை தாண்டி இவங்க டீட்டெயிலாக டபுள் என்ட்ரி சிஸ்டம் பெரிய பெரிய கம்பெனி மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம எப்படி ப்ராஃபிட் அரைவ் பண்ணலாம் அப்படிங்கிறதா ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் வந்து டெட்டார்ஸ் அக்கௌண்ட் போடணும், கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் போடணும், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் போடணும், அண்ட் பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட் போடணும். வெரி வெரி ஈஸி ஸ்டேபிள். நெக்ஸ்ட்டு தேர்ட் பார்ட் வந்து கன்வர்ஷன் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் இன்டு அ கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இப்போ ஃபியூச்சர் நீங்கள் அக்கௌண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒரு கிளைண்ட் வராங்க அப்படின்னா அந்த கிளைண்ட் உட்கார வச்சு என்ன கேட்பாங்க, சார் நான் இது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு கேபிட்டல் இவ்வளோ கிடைச்சிருக்கு, எனக்கு கொடுக்கல் வாங்கல இவ்வளோ இருக்குது, ஏன்னா எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் யூ நீட் டு யூஸ் திஸ் மெத்தட். சரிங்களா? இப்போ சப்போஸ் அவங்களோட பிஸ்னஸ் வந்து நல்லா வளர்ந்துட்டே இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் டபுள் என்ட்ரி சிஸ்டம்க்கு கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவங்ககிட்ட இருக்க கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம எப்படி ஃபைனல் அக்கௌண்ட்ஸை கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத we will discuss in the third part. Okay, shall we start with the first part, page number 2. அதில் meaning of incomplete records, second para 1.2ல meaning of incomplete recordsல என்ன சொல்றாங்க அப்படின்னு we will rush it up quickly the theory part of this lesson. Okay, when accounting records are not strictly maintained according to double entry system, these records are called as incomplete accounting records. எந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே டபுள் என்ட்ரி சிஸ்டம் இல்லாமல் ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த ரெக்கார்ட்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஜென்ரலி கேஷ் அக்கௌண்ட் அண்ட் த பர்சனல் அக்கௌண்ட் ஆஃப் கஸ்டமர் அண்ட் கிரெடிட்டர்ஸ் ஆர் மெயின்டைன்டு ஃபுல்லி அண்ட் அதர் அக்கௌண்ட்ஸ் ஆர் நாட் மெயின்டைன்டு பேஸ்ட் ஆன் த நெசசிட்டி. ஓகேவா? அப்போ இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறவங்க எல்லாமே என்னென்ன அக்கௌண்ட் தே வில் மெயின்டைன், கேஷ் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட்னா எவ்வளோ கொடுக்கணும், எனக்கு யாருனாலும் எவ்வளோ தரணும், இந்த 2 விஷயம். ஒன்று கேஷ் அக்கௌண்ட், இன்னொன்று பர்சனல் அக்கௌண்ட். தே வில் மெயின்டைன் ஃபார் ஷூர். அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஏதோ 1-2 அக்கௌண்ட் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா தே வில் மெயின்டைன். அதர்வைஸ் டபுள் சிஸ்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபெஜிலும் அவங்க ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் 1.3 ஃபீச்சர்ஸ். அந்த ஃபீச்சர்ஸ்க்கு மேலே பாருங்க, இட் இஸ் அன் இன்கம்ப்ளீட் அண்ட் அன்சைன்டிஃபிக் வே ஆஃப் புக் கீப்பிங். இந்த மாதிரி ஒரு மெத்தடே கிடையாது. ஓகேவா? இவங்களை அந்த ஓனர்ஸாக ரெக்கார்ட் பண்ணுறதை வச்சு தான் தே வில் ப்ரிப்பேர் த ரெக்கார்ட்ஸ். ஓகே, இட் இஸ் அன் இன்கம்ப்ளீட் அண்ட் அன்சைன்டிஃபிக் வே ஆஃப் புக் கீப்பிங். இட் வாஸ் கால்ட் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங். இது சயின்டிஃபிக் மெத்தட் என்ன, அன்சைன்டிஃபிக் மெத்தட் என்ன? சயின்டிஃபிக் மெத்தட் மீன்ஸ் தே ஹேவ் சம் சார்ட் ஆஃப் ஃபார்முலா, சம் சார்ட் ஆஃப் ஃபார்மேட்ஸ் அதெல்லாம் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு நீட்டாக அவுட்புட் நமக்கு ஈஸியாக கிடைச்சிடும். பட் இது வந்து அன்சைன்டிஃபிக் மெத்தட். யாருமே இந்த அக்கௌண்ட் இப்படி தான் இருக்கும்னு ஜட்ஜ் பண்ண முடியாது. சரிங்களா? ஓகே, ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், நேச்சர். இட் இஸ் அன் அன்சைன்டிஃபிக் அண்ட் அன்சிஸ்டமேட்டிக் வே ஆஃப் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன். அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் நாட் ஃபாலோடு ப்ராப்பர்லி. டபுள் என்ட்ரி சிஸ்டமில் அப்பார்ட் ஃப்ரம் த ஜேர்னல் என்ட்ரி, லெட்ஜர், இந்த ஃபார்மேட் எல்லாமே தவிர்த்து அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் 11th ஃபர்ஸ்ட் லெசன் அண்ட் செகண்ட் லெசன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன, அக்கௌண்டிங் பாலிசிஸ், அந்த பிஸ்னஸ் என்டிட்டி, நெக்ஸ்ட் செப்பரேட் லீகல் என்டிட்டி, மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட், காஸ்ட் கான்செப்ட், இந்த மாதிரிலாம் நிறைய படிச்சிருக்கோம். அது எதுவுமே இங்கே ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. அப்போது அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ், அக்கௌண்டிங் பாலிசி ரெண்டுமே ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. எங்கே? இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன். முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி ஒன்லி பர்சனல் அண்ட் கேஷ் அக்கௌண்ட் வில் பி மெயின்டைன்டு ஃபுல்லி. Real accounts and nominal accounts are not maintained properly. Some transactions are completely omitted. இதுலேருந்து தெரியலனா இது வந்து incomplete records. Okay. Lack of uniformity. ஒரு வருஷம் இவர் இந்த அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவார், அடுத்த வருஷம் இந்த அக்கௌண்ட் தேவையில்லாமல் இருக்கும், அதனால அடுத்த வருஷம் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்காது. ஓகே, there is no uniformity in recording the transaction among different organizations. Different organizations record the transaction according to their needs and their conveniences. Financial statement may not represent true and fair view.
ஓகே, இப்போ இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை வச்சுக்கிட்டு நான் ஒரு ப்ராஃபிட் அரைவ் பண்ணுறேன் அப்படின்னா அது எக்ஸாக்ட் கரெக்ட் ப்ராஃபிட்டாக இருக்குமா? நோ. ஏன்னா அது இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், அதை வச்சு அதே ஆல்ரெடி ஃபுல்ஃபில் இல்லாமல் இருக்குது. அதை வச்சு நான் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா அது எப்படி என்னோட ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ காட்டும். ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ அப்படின்னா எக்ஸாக்டாக என்னோட பொசிஷன் எப்படி இருக்குது. இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், அந்த பிஸ்னஸில் எனக்கு கிடைச்ச ப்ராஃபிட் எக்ஸாக்டாக அப்படின்னு தெரியணும்னா வி ஷுட் ஃபாலோ டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஆனால் இவங்க இதில் டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணல. ஸோ அவங்களோட எக்ஸாக்ட் பொசிஷன் கரெக்டாக தெரியவே தெரியாது. ஓகே, நெக்ஸ்ட் சூட்டபிலிட்டி. Only the business concern which have no legal obligation to maintain books of accounts and a double entry system may maintain incomplete records. எல்லா ஆர்கனைசேஷனுமே டபுள் என்ட்ரி சிஸ்டம் மெயின்டைன் பண்ணணுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஒரு சார்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் மட்டும் கன்ஃபார்ம் மெயின்டைன் பண்ணணும். இந்த மற்ற ஆளுங்களும் இஃப் தே நீட் தே வில் மெயின்டைன். சப்போஸ் எனக்கு வேணும் அப்படின்னா தே கேன் டூ, பட் எனக்கு அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் இல்லை அப்படின்னா ஐ கேன் ஃபாலோ த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். சம் சார்ட் ஆஃப் ரெக்கார்டிங்ஸ் மட்டுமே தவிர இதை வச்சு நம்ம ஃபைனலைஸ் பண்ணவே முடியாது. இவ்வளோ ப்ராஃபிட் earn பண்ணியிருக்காங்க, நல்லா earn பண்ணியிருக்காங்களா, எதனால் லாஸ் வந்துச்சு, இந்த மாதிரி நம்ம எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் மிக்சிங் அப் ஆஃப் பர்சனல் அண்ட் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். ஒரு ஓனர் அவர் தானே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு, பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணுவார். சைட் பை சைடு பர்சனலாக யாராவது அமௌண்ட் கொடுத்தாலும் they will do it. ஸோ பர்சனல் அண்ட் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் ரெண்டுமே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? ஆனால் நம்ம டபுள் சிஸ்டம் ஃபாலோ பண்ணோம்னா ஒன்லி பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் will be recorded in our final accounts and neither personal accounts. Okay. Limitations of incomplete records. Lack of proper maintenance of records. சரி, இதை தான் ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரெக்கார்ட் பண்ணுற லெஜர் கூட கரெக்டாக ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ லேக் ஆஃப் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ். டிஃபிகல்ட்டி இன் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ். டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணால் தான் நம்மளால் ட்ரையல் பேலன்ஸை நல்லா பண்ண முடியும். அப்போ தான் டெபிட் கிரெடிட் நம்மளுக்கு டேலி ஆகும். பட் இந்த மெத்தடில் நம்ம போடுறப்ப டெபிட் கிரெடிட் ஓகே அது நிறைய அக்கௌண்ட் நம்ம மெயின்டைனே பண்ணல, நிறைய டிரான்சாக்ஷன் நம்ம ஒமிட் பண்ணியிருக்கோம். எந்த லெஜருமே நம்ம ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணல அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அதில் ட்ரையல் பேலன்ஸ் இருந்தாலும் போடவே முடியாது. போட்டாலும் அக்யூரேட் ஃபிகர் கண்டிப்பாக காட்டாது. இட் வில் ஷோ அ ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன். Difficulty in ascertaining a true profitability of the business. Yes, difficulty in ascertaining the financial position. ஒரு financial position, இப்போ ஒரு கம்பெனியோட financial position எப்படி இருக்கு அப்படின்னு நான் பார்க்கணும்னா I need to see the balance sheet. ஓகே, பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தா அந்த கம்பெனியோட financial position எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். என்னோட financial performance எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா I need to see the trading and P&L account. ஓகே, இன்கம் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இன்கம் ஸ்டேட்மெண்ட் தான் financial performance பார்க்கறதுக்கு, பேலன்ஸ் ஷீட் அப்படின்னா financial position பார்க்கறதுக்கு. நம்ம ரெக்கார்ட்ஸ் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணல. தென் இந்த ஒரு சில அந்த அசெட் லெஜர் பேலன்ஸ் ஷீட்டில் வரும் இல்லையா ஒரு சில டிரான்சாக்ஷன் எல்லாமே, அதெல்லாம் அவங்க ரெக்கார்டே பண்ணல. அப்புறம் எனக்கு எப்படி இந்த ஃபினான்ஷியல் பொசிஷன் கிடைக்கும்? ஸோ ஃபினான்ஷியல் பொசிஷன் கிடைக்காது, ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ப்ராப்பராக கிடைக்காது. எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ் கேனாட் பி டிடெக்டட் ஈஸிலி. எந்த இடத்துல எரர் நடந்திருக்கு, எதனால் இந்த மிஸ்டேக் ஆயிருக்கு அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இட் இஸ் அன் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட். ஓகேவா? அன்அக்செப்டபிள் டு கவர்மெண்ட் அண்ட் அதர் அத்தாரிட்டிஸ். இந்த மாதிரி ஒரு இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை யாருமே, ஏன்னா இது சயின்டிஃபிக்கும் கிடையாது, சிஸ்டமேட்டிக்காகவும் கிடையாது. இட் இஸ் அன் அன்சைன்டிஃபிக் அண்ட் அன்சிஸ்டமேட்டிக். இதை மேஜர் யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ஃபாலோ பண்ணாலும் கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸை யாரும் இப்போ பேங்க் எடுத்துகிட்டு போய் காட்டினா தேவையில் அக்செப்ட் பண்ணணும். அண்ட் கவர்மெண்ட் ஏதாவது கவர்மெண்ட் அத்தாரிட்டி ஏதாவது அக்செப்ட் பண்ணுவாங்களா? நோ. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் லிமிடேஷன்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 4. Differences between double entry system and incomplete records. Both debit and credit aspects, all the transactions are recorded. In a double entry system, they will record a debit and credit aspects in a proper manner. Debit and credit aspects of the transaction are not recorded. Only partial record or partial entry record பண்ணிருப்பாங்க, இல்லைனா full entry omit பண்ணிருப்பாங்க. ஸோ இது வந்து incomplete records. And then நம்ம பார்த்தது எல்லாமே முன்னாடி இருக்கிறது இங்கே இருக்கும். Just you go through it. If the doubt runs, you can ask in the comments. Okay. Accounts from incomplete records. Asset and profit and loss and financial position is essential also for organization which maintain incomplete records. ஓகே, இப்போ அவங்க இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாதா? எது என்ன பர்பஸ்க்காக நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்? ஏன்னா we need to predict the future. நம்ம வந்துட்டு அடுத்த வருஷம் நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் பெஞ்ச் மார்க் வைக்கணும் இல்லையா? ஸோ அதனால கரெக்டாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எனக்கு வேணும். பெரிய கம்பெனியாக இருந்தால் சின்ன கம்பெனியாக இருந்தாங்க கண்டிப்பாக ப்ராஃபிட் அண்ட் லாஸை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் வருஷத்துக்கு தேவையான ஸ்டெப்ஸ் தே வில் டேக். ஓகே, அதனால எல்லா ஆர்கனைசேஷனுக்குமே கண்டிப்பாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்கணும். Whether they are maintaining incomplete records or complete records, whether they are following double entry system. இப்போ based on the available information in the incomplete records and from memory, profit or loss may be calculated. Okay, the difference between the capital at the end and the capital at the beginning may be considered as the profit. As the profit is adjusted in the capital in such entities, also with the available data, the missing figure can be found out. Then the final accounts will be prepared. Okay. So இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஸ்டார்டிங் நம்ம ஒரு தள்ளுவண்டி கடை வச்சுருக்கோம். சரிங்களா? நான் நீங்கள் எல்லாமே தள்ளுவண்டி கடை வச்சு we are running the shop. ஓகே, காலையில் நம்ம 10,000 எடுத்துருக்கோம்.
ஓகே ரா மெட்டீரியல்லாம் வாங்கியாச்சு அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம். எண்ட் ஆஃப் த டே நம்ம கணக்கை பார்த்துருப்ப we have 15,000. அப்போது நம்மளுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ? ஸ்டார்டிங்கில் 10,000 இன்வெஸ்ட் பண்ணோம் அந்த ரா மெட்டீரியல் அந்த கல் சிலிண்டர் எல்லாமே. அண்ட் எண்ட் ஆஃப் த டே we have got 15,000. how much profit we have earned? 5,000 ரூபீ. ஓகேவா? ஸ்டார்டிங்கில் நம்ம போட்ட அமௌண்ட் வந்து ஓப்பனிங் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. எண்ட் ஆஃப் த டே வந்து எனக்கு கிடைச்ச கேபிட்டல் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் க்ளோசிங் கேபிட்டல், கேபிட்டல் அட் த எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு 5,000 இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் ப்ராஃபிட். ஓகே, ஓப்பனிங் கேபிட்டல் இப்போ முன்னாடி சொன்ன ஓப்பனிங் கேபிட்டல் 10,000 போட்டுருக்கோம். சப்போஸ் இதை நீங்கள் மறந்துடுங்க, க்ளோசிங் கேபிட்டல் 18,000 இருக்கு. காலம் இன்வெஸ்ட் பண்ணது 10,000, எண்ட் ஆஃப் த டே 18,000 இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து 8,000 ருபீஸ் ப்ராஃபிட். ஓகே, இப்போ நான் அதை கொஞ்சம் டிரான்சாக்ஷன் ஆட் பண்ணுறேன். ஓப்பனிங் கேபிட்டல் 10,000, கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் அடிஷனலாக ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறேன். 5,000 இன்வெஸ்ட் பண்ணுறேன். மொத்தமாக ஐ ஹேவ் 15,000 ருபீ. அப்புறம் ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு பர்சனல் யூஸ்க்காக நான் விட்ரா பண்ணிட்டேன் 2,000 ருபீ. அந்த நாளோட ப்ராஃபிட் வந்து 5,000. ஸோ இது இப்போ ஆட் பண்ணுற 10,000 ருபீ ஓப்பனிங் ப்ளஸ் அடிஷனல் கேபிட்டல் மைனஸ் 2,000. சார் இதெல்லாம் எனக்கு ப்ளஸ் ஆகுது பிகாஸ் அடிஷனலாக ஒரு கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகுதுல்ல. என்னோட பிஸ்னஸ் நான் ஆல்ரெடி 10,000 போட்டிருக்கேன். இப்போ அடிஷனலாக 5,000 போடும்போது இட் வில் இன்க்ரீஸ். ஸோ ப்ளஸ் drawings withdraw பண்ணி போகிறது நம்ம பர்சனல் யூஸ்க்காக we have withdrawn from the company. ஸோ மைனஸ் 2,000 ஆயிடுச்சு. நம்ம கிட்ட மொத்தம் எவ்வளோ இருக்குது? 10,000 ப்ளஸ் 5,000 மைனஸ் 2,000, 13,000 நம்ம கையில் இருக்கா? அன்னைக்கு நம்ம ஏர்ன் பண்ண ப்ராஃபிட் வந்து 5,000 ருபீ. ஸோ 5,000 ருபீஸ் ஏர்ன் பண்ணால் மொத்தமாக சேர்த்தா we have get 80,000 ருபீ. இப்போது எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தர மாட்டாங்க. சரியா? ஸோ இந்த ப்ராஃபிட் நம்மளுக்கு தர மாட்டாங்க எக்ஸாமில். ஸோ இதை எப்படி கொஞ்சம் கவனிங்க. நான் இதே தான் ஷார்ட் ஃபார்ம் எழுதியிருக்கேன். ஓப்பனிங் கேபிட்டல் ப்ளஸ் அடிஷனல் கேபிட்டல் மைனஸ் ட்ராயிங்ஸ் அண்டு ப்ளஸ் ப்ராஃபிட். நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? க்ளோசிங் கேபிட்டல். எக்ஸாம்பிள் மிஸ்ஸிங் ஃபிகர் வந்து நம்ம ப்ராஃபிட் கொடுத்துருவாங்க. சப்போஸ் ப்ராஃபிட் வந்து மிஸ்ஸிங் ஃபிகரை கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ். ப்ராஃபிட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு ரிமைனிங் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகணும். அப்படி கொண்டு போய் என்ன ஆகும்? க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸில் இருக்குது, ஓப்பனிங் கேபிட்டல் இந்த சைடு போகிறப்ப மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல் ஆகிடும். அடிஷனல் கேபிட்டல் ப்ளஸில் இருக்குது, அந்த சைடு போகும்போது மைனஸ் அடிஷனல் கேபிட்டல். நெக்ஸ்ட் மைனஸ் ட்ராயிங்ஸ் அந்த சைடு போகும்போது ப்ளஸ் ட்ராயிங்ஸ். ஸோ நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு ஆகிடும். இதுதான் பேஜ் நம்பர் 6ல் சொல்லியிருப்பாங்க. டேக் பேஜ் நம்பர் 6. Capital is the end of the year. Capital at the end of the year வந்து closing capital. Next drawings during the year நான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸில் நான் மைனஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஓப்பனிங் கேபிட்டலில் மைனஸ் பண்ணியிருக்கேன். ஐ வில் கெட் மை ப்ராஃபிட். ஓகேவா? இதை வச்சு நம்ம இந்த எக்ஸாம்பிள் போட்டோம் இல்லையா, ஜஸ்ட் நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். 18,000 க்ளோசிங் கேபிட்டல், 2,000 வித்ட்ரா ட்ராயிங்ஸ், 5,000 அடிஷனல் கேபிட்டல் டிடெக்ட் பண்ணிட்டேன், அண்ட் 10,000 இஸ் மை ஓப்பனிங் கேபிட்டல். நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ 5,000. இங்கே 5,000 தான் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ